நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை விட்டுட்டு போறீங்க. நீங்க ஷேர் பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, கனெக்ட் பண்றீங்க. ஆனா நம்மளோட ஆன்லைன் உலகத்துல வளர்ந்து வர நிழல்களை பத்தி எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் லைஃப், நம்ம சமூகம், நம்ம பொருளாதாரம்னு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். நம்ம மனசுல 3 பெரிய கேள்விகள் இருக்கு. 1, ஆர் ஆர் டிஜிட்டல் லைஃப்ஸ் ட்ரூலி பிரைவேட்? நம்மளோட பர்சனல் டேட்டா நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போகுதா? 2வது, ஆர் ஆர் கான்வர்சேஷன் சேஃப்? சுதந்திரமான பேச்சுக்கும் வெறுப்பு பேச்சுக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? 3வது, இஸ் ஆர் எக்கானமி ஸ்டேபிள்? நம்மளோட வர்த்தகம் நல்லா இருந்தும் நம்ம ரூபாய் மதிப்பு ஏன் குறையுது? வாங்க இதுக்கான பதில்களை தேடுவோம். நம்மளோட கதை சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆப்லேருந்து தொடங்குது. எல்லா புது ஃபோன்லையும் இந்த ஆப்பை ப்ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஒரு அதிரடி உத்தரவு போட்டாங்க. ஆனால் வெறும் 48 மணி நேரத்தில் அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி என்ன நடந்தது? இது நம்ம டிஜிட்டல் உரிமைகளுக்கான போராட்டத்தோட ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடி. நீங்க பாருங்க, ஒரு பக்கம் அரசாங்கத்தோட நோக்கம் பொது பாதுகாப்பு, அதாவது கர்ப் சைபர் கிரைம். சைபர் கிரைம் வழக்குகள் 15.9 லட்சத்திலிருந்து 20.4 லட்சமா அதிகரிச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் டெக் கம்பெனிஸ் உட்பட பலரும் பெரிய கேள்விகளை எழுப்பினாங்க. டேட்டா கலெக்ஷன்ல தெளிவு இல்ல, யூசர் கன்சென்ட் இல்ல, இது ஒரு மாஸ் சர்வேலன்ஸ்க்கு வழிவகுப்புன்னு பயந்தாங்க. இது செக்யூரிட்டி வர்சஸ் பிரைவசிக்கு நடுவில் நடக்கிற ஒரு கிளாசிக் போராட்டம். இது நம்மள ஒரு முக்கியமான கான்செப்ட் கூட்டிட்டு போகுது. அதுதான் டிஜிட்டல் கான்ஸ்டிடியூஷனலிசம். இது ஒரு எளிமையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. நம்மளுக்கு நிஜ உலகத்தில் கிடைக்கிற அடிப்படை உரிமைகளான லிபர்ட்டி, டிக்னிட்டி, ஈக்வாலிட்டி எல்லாமே டிஜிட்டல் உலகத்திலையும் கிடைக்கணும். டெக்னாலஜி நமக்கு சேவை செய்யணுமே தவிர நம்மள அது கட்டுப்படுத்தக்கூடாது. இங்கே தான் ஒரு ஆபத்தான மாற்றம் நடக்குது. நாம எல்லாரும் ஆக்டிவ் ரைட் ஹோல்டர்ஸா இருக்கணும். அதாவது நம்ம உரிமைகளை தெரிஞ்சு வச்சு அதை பயன்படுத்தணும். ஆனா நாம மெதுவா பாசிவ் டேட்டா சப்ஜெக்ட்ஸா மாறிட்டு வரோம். நம்மளோட தகவல் எல்லாமே பெரிய டெக் கம்பெனிஸ் மற்றும் அரசாங்கத்தால சேகரிக்கப்படுது, அதுவும் நம்ம முழு சம்மதம் இல்லாமலே. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு சில்லிங் எஃபெக்ட். நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்படுறோன்னு மக்கள் உணரும்போது அவங்களோட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தணிக்கை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால மாற்று கருத்துக்கள் குறையும், பேச்சுரிமை பாதிக்கப்படும். ஸோ செல்ஃப் சென்சர்ஷிப் இஸ் த நியூ நார்மல். இது நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்துக்கு ஒரு அமைதியான அச்சுறுத்தல். நம்ம சட்டங்கள் நம்மளை பாதுகாக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஓரளவுக்கு அது உண்மைதான். 2017 சுப்ரீம் கோர்ட்டோட புட்டசுவாமி தீர்ப்பு நம்ம ரைட் டு பிரைவசியை உறுதி செஞ்சது. 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்தது. ஆனா இதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. இந்த சட்டம் அரசாங்கத்துக்கு சில பெரிய விலக்குகளை கொடுக்குது. இதனால தனிநபர் உரிமையை விட அரசாங்கத்தோட வசதிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. இந்த மாதிரி சிக்கலான சவால்களை தான் இன்னிய தலைவர்கள் தீர்க்கணும். முன்னேற்றத்தையும் கொள்கைகளையும் சமநிலைப்படுத்தணும். இது ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரிமைண்டர். ஏன்னா ஐஏஎஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம், இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க உங்களை தயார்படுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு வருவோம். உரிமைகளையும் கட்டுப்பாடுகளையும் பேலன்ஸ் பண்றதை பத்தி பேசணும் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இது. நாம இப்போ கர்நாடகாவுக்கு போறோம். அங்க வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்த ஒரு புது பிரத்யேக சட்டம் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது ஒரு தேசிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. வெறுப்பை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுவும் முறையான பேச்சுரிமையை குறைக்காம. கர்நாடகாவோட இந்த மசோதா திடீர்னு வரல. இந்த டைம்லைனை பாருங்க, இது ஒரு நீண்ட கால முயற்சி. 2017 லா கமிஷன் இதுக்கு பரிந்துரை செஞ்சாங்க. 2027 ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ கர்நாடகாவோட இந்த மசோதா நம்ம சட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை நிரப்ப எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படி. சரி, புதுசா ஒரு சட்டம் எதுக்கு தேவை? இந்த நம்பரை பாருங்க. The conviction rate for hate speech cases under Section 153A in 2020 was just 20.2% according to the NCRB. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மகிட்ட இப்போ இருக்கிற சட்டங்கள் போதுமானதா இல்ல. கைதுகள் நடக்குது, ஆனா தண்டனை கிடைக்கிறதில்ல. அதனால தான் இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த புது மசோதாவில் என்ன ஸ்பெஷல்? முதல்ல இதுல செக்ஷுவல் ஓரியன்டேஷன் மற்றும் டிசபிலிட்டி அடிப்படையிலான வெறுப்பு பேச்சுக்கும் பாதுகாப்பு விரிவாக்கப்படுது. 2வது, கலெக்டிவ் லயபிலிட்டியை அறிமுகப்படுத்துது. அதாவது ஒரு அமைப்பு சம்பந்தப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கு அந்த அமைப்போட தலைவர்களும் பொறுப்பேற்கணும். 3வதா, ஆன்லைன்ல இருக்கிற வெறுப்பு கண்டென்ட்டை தடுத்து அரசுக்கு தெளிவான அதிகாரம் கொடுக்குது. இது நம்மளோட அடிப்படை கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஒரு பக்கம் சமூகத்தை வெறுப்புல இருந்து பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் பேச்சுரிமையும் காப்பாற்றணும். இது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. இந்த கோட்டை எங்க வரையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எக்கனாமி பக்கம் போலாம். டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருதுன்னு ஹெட்லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரூபாய் மதிப்பு 90 நோக்கி போகிறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை நீங்கள் நினைக்கிறதல்ல. இது வர்த்தகத்தை விட வேற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு புதி. வாங்க ஃபேக்ட்ஸை பார்ப்போம்.
ஜூலை 2022ல $1 $80 தாண்டுச்சு. இப்போ 90 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க தான் அந்த பசில் இருக்கு. நம்மளோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது நம்ம வர்த்தக பற்றாக்குறை $31 பில்லியன் டெபிசிட்ல இருந்து சர்ப்ளஸ்க்கு மாறி இருக்கு. வர்த்தகத்துல நாம நல்லா பண்ணும்போது நம்ம கரன்சி ஏன் வீக் ஆகுது? இதுக்கு பதில் நாம விக்கிற பொருட்களை பத்தினது இல்ல. போஃபா குளோபல் ரிசர்ச்சை சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி த ப்ராப்ளம் இஸ் அபவுட் கேபிட்டல் ஃப்ளோஸ். அதாவது நாட்டுக்கு உள்ளேயும் வெளியும் போற பண பரிமாற்றங்கள் தான் ரூபாய்க்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். 2025ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து $18 பில்லியன் வெளியே எடுத்திருக்காங்க. அதை விட முக்கியம் அடுத்த ஃபிகர். நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ $3 பில்லியன் வந்தாலும் அவுட்பவுண்ட் எஃப்டிஐ மற்றும் ரீபேட்ரியேஷன்ஸ் மூலமா $60 பில்லியன் வெளியே போயிருக்கு. இந்த பெரிய அவுட்ஃப்ளோ தான் ரூபாயை அழுத்தத்துல வைக்குது. அப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கு. 2024-25ல ரூபாயை பாதுகாக்க $400 பில்லியன் ஃபாரின் கரன்சியை வித்தாங்க. ஆனா இப்போ வெறும் $44 பில்லியன் தான் விச்சிருக்காங்க. இது டிப்ரிசியேஷனுக்கு அவங்க ஹையர் டாலரன்ஸ் காட்டுறதை குறிக்குது. கேபிட்டல் ஃப்ளோஸ்க்கு ஏத்த மாதிரி கரன்சியை இயல்பா நகர விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற பொருளாதாரத்தை சமாளிக்க ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி தேவை. இது ஒரு பெரிய விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கன்சிஸ்டன்சி இஸ் த ரியல் ஸ்ட்ராட்டஜி. பொருளாதாரம் எப்படி மாறினாலும் உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டெடியா இருக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்ப்போம். நாம டிஜிட்டல் பிரைவசி, சோஷியல் ஹார்மனி மற்றும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசினோம். இது மூணும் தனித்தனி விஷயங்கள் மாதிரி தெரியலாம், ஆனா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஆழமா இணைஞ்சிருக்கு. தனிநபர் உரிமைகளை பாதுகாத்தா ஒரு நிலையான சமுதாயம் உருவாகும். அது ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கும். இதுதான் அடுத்த தலைமுறை தலைவர்கள் சந்திக்க போற சவால்கள். கடைசியா, உண்மையான புரிதல்ங்கிறது ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சுக்கிறது தான். இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கனெக்ஷன்ஸ். உண்மையான கேள்வி என்னன்னா, ஆர் யூ ரெடி டு லீட்? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ஐஏஎஸ் ஜர்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஆஸ்பிரன்ஸ் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷன் பக்கா உங்களை வெற்றியாளராக்கும்.